போறதுக்கு மட்டும் விறகு கிடைக்கல. ஒரு சுள்ளி கூட கொடுக்க மாட்டேன்னா இன்னைக்கு அவன் நீட்டி. உங்க அம்மாவும் தங்கச்சியும் என்ன மன்னிச்சிட்டாங்க, நீயும் என்ன மன்னிச்சிரு. யோ சொல்லையா? சொல்றேன். வேணும் சொல்ல சொன்னல சொல்லு. வேணும் 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 இது எப்படி வேணும்? யோ சொல்ல சொன்னா இருமிக்கிட்டு இருக்கியா? சின்ன பொண்ணு தானே மன்னிப்பு கேக்குறேன், மன்னிச்சிட்டேன்னு சொன்னா என்னவா? சொல்லேண்டா. மனசுக்கு பிடிச்சதுனால தானே மன்னிப்பு கேக்குறேன், மன்னிச்சிட்டேன்னு சொன்னா என்னவா? வேணும் இப்பதான் பல்ல வளர்க்குறியா? என்ன பாத்தியா? காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு புது சட்டை வெட்டி கட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஏன் இன்னைக்கு என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா? என்ன கிண்டலா? நான் எவ்வளவு சுறுசுறுப்பா இயங்கி இருக்கேன். இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமில்ல? நம்ம பூங்கொடி. பூங்கொடி அப்படியே வெளியில வா. இன்னும் ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வேணும் என்ன வேணும் பாக்குற? உன்னை மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன பூங்குடி மறுபடியும் வந்திருக்கு. இன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் போய் உன் பேர் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கு. பூங்குடி உன்னால உசிரியே வச்சிருக்குது. வேணும் நான் வந்து நீயே உனக்கு நீ என்ன என்ன மாட்டி விட்டு நீ மாட்டுக்கு நிக்கிற? எடுத்து சொல்லு. அவன் என்னடா சொல்றது? உனக்கு அறிவில்ல? அந்த பொண்ணு தான் புரியாம பேசிச்சுன்னா நீ அது கூட சேர்ந்துக்கிட்ட. இந்த காதல் கத்திக்காங்கிற வேலையெல்லாம் விட்டு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்க சொல்லு. அதுதான் அவளுக்கு நல்லது. எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல்ல அக்ராரத்து பொண்ண கைய பிடிச்சு இழுத்துருப்பான். ஐயா நான் செல்வியை கைய பிடிச்சு இழுக்கலையா, மனசார காதலிக்கிறேன். பெரியவங்களா குடியிருக்காங்க, என்ன வார்த்தை பேசுறேன்? நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்றா. மாட்டேன், நான் என் உயிரை போனாலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். செல்வியை நான் காதலிக்கிறேன். அட பாவி பயப்புள்ள, பெத்தவங்களை எல்லாம் மறந்துட்டு காதல் கீதல்னு இந்த சிரிக்க பின்னால சுத்தறதுக்காக நாங்க உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். எங்காத்து பொண்ண சிரிக்க இருக்குன்னு பேசாத. பாத்தேடா பாத்தேடா, ஊர் பெரியவா முன்னாடி எங்களை இவ்வளவு தைரியமா எடுத்துறிஞ்சு பேசுறானா பாத்துக்கோங்க. ஊர் எப்படி கெட்டு போச்சுன்னு. இவனுக்கு கொடுக்கற தண்டையில கீழ் ஜாதி பசங்க மேல் ஜாதி பொண்ண ஏற எடுத்து பாக்குறதே விட்டுணும். என்னங்க ஐயா யோசிக்கிறீங்க? வழக்கமா நம்ம பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுப்போமோ அது செய்ய வேண்டியதானே. படிச்ச புள்ள புத்தி சொன்னா புரிஞ்சுக்குவான்னு பார்த்தா சிறுபுள்ள தரமா பேசிட்டு இருக்கான். முளைச்சு 3 எல்லாம் விடல, காதலு கத்திரிக்கான்னு. இத பாருங்க, நான் யாருக்கு சிபாரிசு பண்ணி பேச மாட்டேன். ஆனா இது பொட்டப்புள்ள விவகாரம். ஐயா இதுல சம்பந்தப்பட்டது 2 பேர். அதுல ஒருத்தர் மட்டும் விசாரிச்சா எப்படி? பஞ்சாயத்துல பெரியவங்கள பேசிட்டு இருக்காங்கல்ல, இடையில நீ என்னப்பா? கோபப்படாதீங்க, வேணும் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. அந்த பொண்ணை கூப்பிட்டுவாங்க. வணக்கம். இந்த பாருமா, நீ சொல்றதை வச்சுதான் நாங்க எந்த முடிவு எடுக்க முடியும். தைரியமா சொல்லு, நீ அந்த செல்வம் பையன் கூட பழகுனியா? நீ காதலிக்கிற உண்மைய பஞ்சாயத்துல சொன்னியும் எங்க 2 பேரையும் உயிரோட பார்க்க முடியாது. உன்னைத்தான் காதலிக்கிறேன், உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? மனசுல என்ன இருக்குன்னு வாயை திறந்து சொல்லு. எனக்கும் செல்வனுக்கும் எந்த பழக்கமும் இல்லைங்க. கொள்ளி வைக்க பிள்ளைக்கு முட்டை விடுவாங்க. நான் உசுரோட இருக்கும் போதே
என் கையால உனக்கு மொட்டை விட வச்சுட்டியடா பாவி பயிர பாவி பயிர. அப்ப அவங்கள மாடு நினைச்சியா? புன வந்தா புழைச்சமா எரிச்சமான்னு போகாம நாட்டாம பண்றதுக்கு நீ யாரு? அப்ப நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? நான் இங்க நாட்டாம பண்ண வரல. வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாத இவங்க 2 பேருக்கும் நியாயம் கிடைக்கணும்னு பேசுறேன். உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருந்தா கை கொடுங்க, ஒன்னா சேர்த்து புதைக்கலாம். இல்லன்னா வழிய விடுங்க. ஆக வேண்டிய காரியத்தை ஒருத்தனா இருந்து பாக்குறேன். நீ யாரு என் பொண்ணு பணத்தை தொடருக்கு? இது எங்க மான பிரச்சனை, எங்க குடும்ப பிரச்சனை தலையில யாருக்கும் உரிமை கிடையாது. இத பாருங்க, அவங்களுக்கு உரிமை பிரச்சனைனா அது எங்களுக்கு உரிமை பிரச்சனை தான். நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம். என் பொண்டாட்டியும் பிள்ளைக்கும் பறி கொடுத்து விட்டு நானாதே அழைக்கிறேன் தம்பி. என் வயிறு பொத்திக்கிட்டு எரியுது தம்பி. யோ வெட்டியா, இவன் ஒரு பெரிய மனுஷன், இவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு தரதலைங்க. இதுங்க அறிவு கிட்ட தலைமை எழுதி விட்டு செத்து போயிட்டா நம்ம எப்படி அதை செய்ய முடியும்? நிறுத்துங்க. ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இது பொது பிரச்சனை இல்ல, 2 குடும்ப பிரச்சனை. அவங்க அவங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படியே செஞ்சுக்கிட்டோம். ஆக வேண்டியதை பாருங்க. குருக்களையா, உயிரை பணைய வச்சு சாமி சிலையை காப்பாத்தின வேணுவுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் சரியா இருக்குல்ல? சரியா இருக்கும். உள்ள எடுத்துட்டு போய் வைங்க. சாமி சிலையை உள்ள எடுத்துன்னு போயிடலாம். இந்த ஊர் ஐதீகம் தெரியுமோ? என்ன ஐதீகம்? கோவில்ல இருக்க விக்கிரகம் திருட்டு போயிருக்கு, அதுவே தீட்டு. இதை விட பெரிய தீட்டு இவன் சவம் இருக்கிறவன் சாமி சிலையை தூக்கின்னு வந்திருக்கான். அது தெய்வ குத்தம் இல்லையோ? இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணாம சாமி சிலையை உள்ள எடுத்துன்னு போக கூடாது. அது சரி, பரம்பரை பரம்பரையா மந்திரம் சொல்ற உங்களுக்கு தெரியாத ஐதீகமா? ஊருக்கு எது நல்லதோ அதை செய்யுங்க. நீ முதல்ல சாமி சிலையை விட்டு 100 அடி தள்ளி நில்லு. உன்னுடைய தீட்டுக்கு என்ன பரிகாரம் பண்றதுன்னு நான் முடிச்சுட்டு இருக்கேன். சாமி சிலை பீடத்துக்கு போகணும்னா ஃபைட் பண்ண மட்டும் போதாது, பரிகார மந்திரம் சொல்லவும் தெரியணும். என்ன பாக்குற? சாமிக்கு தடவின சந்தனத்தை சவத்துக்கு பூசலாம், ஆனா சவத்துக்கு தடவின சந்தனத்தை சாமிக்கு பூச முடியாது. தெரிஞ்சுக்கோ. சாமி மன்னிக்கணும். இப்போ நீங்க சொன்ன மந்திரம் சரியா? பார்த்தல விதண்டாவாதத்தை. தினமும் மந்திரவாதம் என்கிட்ட வந்து என்ன வியாக்கியானம் பேசுறான்னு. என்ன எல்லாரும் பார்த்துட்டு பேசாம இருக்கள்? டேய், களவு போன சாமி சிலையை காப்பாத்தினேன்னு கம்மு நின்னா மந்திரவாத குருக்கள்கிட்ட மல்லுக்கு நிக்கிறியா? நான் குருக்கள் கிட்ட மல்லுக்கு நிக்கல, அவர் சொன்ன மந்திரம் சரியில்லைன்னு சொல்றேன். தப்பா? நான் மந்திரம் ஓதுறேன் தப்பா? மந்திரத்தை பத்தி நோக்க என்னடா தெரியும்? மந்திரத்தை பத்தி என்ன தெரியும் கேட்ட உடனே இடத்த காய் பண்ணிட்டா பார்த்தால. நீங்க பெரியவங்க, நீங்க சொல்லுங்க, குருக்குள் சொன்ன பரிகார மந்திரம் சரியா? சொல்லுங்க, சரியா தப்பா? தப்பு கண்டுபிடிக்க தெரிஞ்ச உனக்கு பிரம்ம மந்திரத்தை பத்தி என்ன தெரியும்? எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசுங்கடா. காசுக்கு கஷ்டப்படுறாங்களா இல்லையோ, பெத்துக்க மட்டும் கஷ்டப்படுறது இல்ல. இதுல உன் கை நாட்ட வை, உன்னோட கணக்கு வழக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஐயா, வாங்கின கடன்ல தான் பாதிக்கு மேல அடைச்சிட்டனே, அப்புறம் எதுக்கு பத்திர பேப்பர்ல கை நாட்டு? டேய், உனக்கு வெத்து பேப்பர் பத்திரம் பேப்பர்னு பாக்குற அளவுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சா?
பாவி கட்ட பூச உயிரோட இருக்கும் போதே கழுத்துல இருக்க தாலியா இருக்கிறீங்க நீ எல்லாம் ஒரு மனுஷனையா மனுஷன் இல்லதான் மானத்தை பாக்குறவளுக்கு எதுக்கு புள்ள மாங்கல்யம் வாங்கின கடனை அடைக்க முடியலன்னா வந்து வப்பாட்டியாரு டேய் இந்தாங்கடா வட்டி கணக்குல வர வைங்கடா வாங்க வாங்க என்ன பெரியவங்க எல்லாம் வீடு தேடி வந்திருக்கீங்க, உட்காருங்க. நல்ல விஷயமா தான் பேச வந்திருக்கோம். வேணுகோபாலனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அபிப்பிராயப்படுறேன். நீங்க ஊர் பெரியவங்க, நீங்களும் கூட சம்பந்தம் பேச வந்தா எங்களுக்கு பெருமையா இருக்கும். உங்க பொண்ண வெட்டியான் தொழில் செய்யற வேணுகோபாலனுக்கா? ஆச்சரியமா இருக்கு. உங்க ஸ்தானத்துல இருக்கிற எந்த அப்பனும் செய்ய முடியாத காரியத்தை சாஸ்திரிகளான நீங்க செய்றீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனானு தான் பார்க்கணும். உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு பேதம் பார்க்க கூடாது. ஐயோ, வேதம் படிச்ச நீங்களே பேதம் பார்க்காம பேசும்போது அந்த சந்தோஷத்துல தான். ஏமா, நான் வேணுகோபால் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன், வாங்க போலாம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. என்ன வீடு தேடி வந்திருக்கோன்னு பாக்குறீங்களா? எல்லாம் நல்ல விஷயம் பேசுறதுதான். உட்காருங்க. உட்காருங்க சாமி. நம்ம வேணுகோபாலனுக்கு சாஸ்திரிகள் பொண்ணு கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரு, அதான் சம்மதம் பேச வந்திருக்கோம். அட, வீடு தேடி வந்தவங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தாய். சாஸ்திரிகள் இங்க தொண்டையை நினைச்சா அவர் பொண்ணே இங்க வாக்கப்பட்ட மாதிரி. என்ன வேணே, நான் சொல்றது சரிதானே? ஐயா, பெரியவங்க எல்லாம் வீடு தேடி வந்திருக்கீங்க, உங்க வார்த்தையை மீறேன்னு மட்டும் நினைச்சிட வேண்டாம். என்னை நம்பி வேற ஒரு பொண்ணு இருக்கா. வேணு, உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னியே, யார் அந்த பொண்ணு? சொல்லு, யார் அந்த மகராசி? பூங்கொடி. சாஸ்திரி பொண்ணுக்கு சம்பந்தம் பேசலான்னு என் பொண்ணுக்கு சம்பந்தம் பேசுறேன். அவளை விசாரிச்சுட்டு உன்னை விசாரிக்கிறேன். முடியாதுப்பா. நான் ஒரு உயிருக்குயிர காதலிக்கிறேன், என்னால வேணுமா மறக்க முடியாதுப்பா. அப்பா, உன் மேல உசிரியே வச்சிருக்கம்மா. அப்பா, உன்னை அடிச்சது இல்லையம்மா. அப்பா உன் மேல கோபப்பட்டு பாத்திருக்கியா? அப்பா சொல்றபடி கேளுமா, வெட்டியான மறந்துடுமா. இல்லப்பா, என்னால வேணுவ மறக்க முடியாதுப்பா. அவனை நீ மறக்கல, அவன் இருக்கிற இடத்துல இவனை போதச்சு கொடுவேன். சாக்கு.
வேணு, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்ட வேணு. பிரசிடண்ட் என்ன கொம்பனா? அவனுக்கு தான் சொத்து பத்து இருக்குன்னு ஒரேடியா குதிக்கிறானா? என் சொத்து எல்லாத்தையும் உனக்கு எழுதி தரேன். அவன் என்ன பண்றாங்கிறத பாப்போம். அவ்வளவு பெரிய சாஸ்திரிகள் அவளே இறங்கி உனக்கு பொன் கொடுக்க வரப்போ இவர் என்ன சாதாரண பிரசிடென்ட்? ஜாதி இல்ல அந்தஸ்து இல்லன்னு கலப்பு திருமணம் செஞ்சு வச்சவரு தனக்குன்னு வர்றப்போ ஜாதி அந்தஸ்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஊருக்கு தான் உபதேசங்கிறது சரியா போச்சு. ஊருக்கு ஒரு நாயன் தனக்கு ஒரு நாயனா? விட்டுடுவோமா வேணு? வேணும் வேணும் பூங்குடிய பொண்ணு பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்து எவனோ ஒருத்தன் வர்றானா?